டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை இலக்கா வச்சு நம்ம பயணிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு 6 மாத காலமாக அதை பேசி வருகிறார். இந்த நிலையில 72வது பிறந்தநாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒய்எம்சிஎம் மைதானத்தில் கொண்டாடப்பட்டுச்சு. அதுல பேசுறப்பையும் அதில் அவர் வலியுறுத்தி பேசுகிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எங்களுக்குள்ள முரண்கள் இருக்கு, ஆனாலும் கூட கொள்கை ரீதியா நாங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கோம். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றாம இருக்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியா தொடரும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அதிமுக இன்னும் அந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ளேயே அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அதிமுகவுக்கு பெரிய அளவிலான கூட்டணி அமையாது. இன்னொரு பக்கம் பாஜக தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கான ஒரு சொல்லக்கூடிய ஒரு கட்சியா வளரல. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். ஸோ இதையெல்லாம் வச்சு திமுக 200 தொகுதிகளில் வெற்றி அப்படின்ற அந்த ஒரு முனைப்போட அவங்க போராடிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பா நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், உரிமை தொகை, விடியல் பயணம், அனைத்து ஜாதி அர்ச்சகர் அப்படின்ற அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் கூட ஆன்டி இன்கமன்சி அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஸோ இதுல இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி தற்காத்து மீண்டும் திமுக ஆட்சி கட்டல்ல எப்படி கொண்டு வருது அப்படின்ற முடிவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 2-3 நிறுவனம் ஒரு சர்வே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுகக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கொடுத்தக்கூடிய ஒரு தேர்தல். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் என்டிஏ தலைமையில் ஒரு பெரிய அணிகள் கட்டமைச்சாலும் கூட திமுக 40 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த 40 தொகுதிகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்ற தொகுதிகளில் 221 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அந்த ரிப்போர்ட் வெளியானுச்சு. அந்த ரிப்போர்ட் வெளியான உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு உத்வேகம் கிடைச்சிச்சு. உடனடியாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, KN நேரு, RS பாரதி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாமே மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அந்த பயணத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன பிரச்சனை இருக்கு, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, என்ன பணிகள்லாம் அங்க போய் சேர்ந்திருக்கு, என்ன பணிகள்லாம் போய் சேராம இருக்கு அப்படின்னு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு 4 மாவட்டங்கள், அந்த 4 மாவட்டங்கள் பிரிச்சு அந்த 4 மாவட்டங்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் அரசியலுக்கு திமுக ரொம்ப வேகமாக தயாராகிட்டு இருந்த சூழ்நிலையில தான் ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2006 அந்த ஒரு ஆட்சி காலம் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு மைனாரிட்டியான ஒரு கவர்மெண்ட் தான். அது அவங்களால கூட்டணி கட்சி ஆதரவோட தான் அந்த கவர்மெண்ட் நடத்தியிருந்தாலும் கூட அவங்க எதிர்பார்த்தது அந்த காலகட்டங்களில் நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தோம். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா 71,000 விவசாயிகளுக்கு 8,000 கோடி பயிர்க்கடன் கொடுத்ததாகட்டும், கிலோ அரிசி 1 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 20 கிலோ அரிசியை மாதந்தோறும் கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் மானிய விலையில மளிகை பொருட்கள் கொடுத்தது, இப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் அந்த 2006 to 2011 கவர்மெண்ட்ல கொடுத்திருந்தாலும் கூட 2011, 2016 அந்த 2 தேர்தலையும் திமுக தொடர் தோல்விகளை சந்திச்சாங்க. ஸோ இதற்கான என்ன பாடம் அப்படின்றத எடுத்து பார்க்கிறப்பதான் ஒரு ரிசல்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுகவில் யார் அந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்த நபராக, மாவட்ட செயலாளராக அந்த பகுதியில் அவர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தொடர்ந்து போட்டியிட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். ஸோ இது கட்சிக்குள்ள ஏன் ஒரு அதிருப்திகள் உருவாக்குது. என்னதான் நம்ம கட்சிக்காக வேலை பார்த்தாலும் அவரு தானே நிற்க போறாரு, அவரு தானே பணம் சம்பாதிக்க போறாரு, நம்மளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்ற அதிருப்தி கட்சிக்குள்ள இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒண்ணு. 2021 திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தாங்க ஐபேக் அப்பவே இந்த ரிப்போர்ட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்து இந்த சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2021 காலகட்டங்களில் ஐபேக்கும் திமுக இருக்கக்கூடிய பல சீனியர்ஸ்க்குமே நிறைய முரண்கள் இருந்துச்சு. என்னன்னா, இவங்க திடீர்னு ஸ்டாலின் வீட்டில இருந்து ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்படிம்பாங்க. நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்க்கு இவங்க ஆர்டர் போடுவாங்க. இது எல்லாமே சீனியர்ஸ் ரொம்ப அதிருப்தியில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு, என்ன தலைவர் இப்படி நடக்குது, இப்படி எல்லாமே நம்ம இருக்கிறது, நம்ம கட்சியை வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபேக்குக்கும்
சீனியர்ஸ்க்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. 2021 தேர்தலில் திமுக ஆட்சி கட்டல் அமர்ந்த பிறகும் கூட ஒவ்வொரு பகுதிகளில் சீனியர்ஸ்குள்ளே வந்து மோதல்களாக நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இன்ன வரைக்கும் இப்போ கூட ரீசெண்டாக வந்து வடூர் அணைத்தரப்பு அந்த விழுப்புரத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் பொன்முடி அவர்கள் ஆதரவாளருக்கும் இடையே வந்து வார்த்தை போரே வந்து நடந்ததை அது நிறையா மீடியா வந்து கவர் பண்ணியே போட்டாங்க. ஸோ சீனியர்ஸ்கிட்டே வந்து கட்சிக்குள்ள நிறைய இடங்கள்ல வந்து அதிருப்திகள் இருக்கு. ஸோ இதை வந்து நம்பி நம்ம வந்து 2026 தேர்தலில் சந்திச்சோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கட்சிக்கு வந்து பலவீனமா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சீனியர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓரம் கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணோம்னா கூட இப்போ விழுப்புரம் அப்படின்னா அங்கே வந்து பொன்முடி, செஞ்சி மஸ்தான், திருச்சி அப்படின்னா நேரு, திருவண்ணாமலை அந்த சைடு அப்படின்னா ஏவா வேலு அப்படின்னு நம்ம பார்த்து பழகிருப்போம். அவங்க இல்லாமல் எப்படி இந்த கட்சி வந்து வளரப்போகுது, அவங்க இல்லாமல் எப்படி தேர்தல் ஒர்க் வந்து நடக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ அப்போ இதை வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு முடிவில் வந்து திமுக தலைமை இருக்கிறதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து பொன்முடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பையன் கௌதம சிகாமணி அவர் வந்து விழுப்புரத்தில் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து களத்தில் இறங்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்படின்றப்ப அவருக்கு வந்து அடுத்து 2026 தேர்தலில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம். அதுக்கப்புறம் வந்து துரைமுருகன் அவர்களுடைய பையன் கதிரானந்த் தற்போது எம்பியாக இருக்கிறார். அவருக்கு இன்னொரு கூடுதலான முக்கியத்துவம் 2026 அப்புறம் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே வந்து சொல்லப்படுது. ஸோ சீனியர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஓரம் கட்டிட்டு இவங்க அவங்களோட ஜூனியர்ஸ் அதாவது கட்சியில் வாரிசு அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவில் திமுக தலைமை இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சீனியர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கோபம் வந்து குறைஞ்சிடும். நம்மளோட வாரிசு தானே அங்கே அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முடிவு இப்போ எடுப்பதற்கு முன்பாகவே 2024 தேர்தலில் திமுக ஒரு முக்கியமான ஒரு வியூகத்தை வந்து கடைபிடிச்சாங்க. அதை நம்ம நல்லா நுண்ணிப்பாக கவனிச்சா தெரியும். என்ன அப்படின்னா 2024 திமுக 21 இடங்களில் போட்டி போட்டாங்க. அந்த 21 இடங்கள்ல 10 இடங்கள்ல வந்து ஏற்கனவே யாரெல்லாம் போட்டி போட்டு வென்றிருந்தாங்களோ அவங்களுக்கே இடம் கொடுத்துருந்தாலும் கூட 11 புது முகங்களை வந்து இறக்கி வந்து அவங்க வந்து அந்த 2024 தேர்தலில் அவங்க வந்து அந்த டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தர்மபுரியில் வந்து செந்தில்குமாருக்கு சீட்டு கொடுக்காம மணி அப்படின்ற ஒருவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேலம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் பார்த்திபனுக்கு பதிலாக செல்வ கணபதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் கௌதம சிகாமணி கொடுக்காம மலையரசன். அதுக்கப்புறம் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவரை ஒதுக்கி வச்சுட்டு முரசொலி அப்படின்னு ஒரு 46 வயசு இளைஞரை வந்து கொண்டு வந்து போட்டியிட வச்சாங்க. ஸோ இது எல்லாமே வந்து திமுக ஒரு புதிய வியூகத்தை வந்து கட்டமைச்சாங்க. அதே வியூகத்தை அப்படியே கொண்டு போய் 2026 வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதனால வந்து கட்சிக்கும் வந்து இன்னும் பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு முடிவில் தான் வந்து திமுக தலைமை இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ எந்தெந்த சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு துரைமுருகன் அவர்கள் கட்சியோட ஒரு ஆல்மோஸ்ட் சீனியர், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் இருக்கக்கூடிய ஒருவர். ஸோ அவருக்கு வந்து அவரை லைட்டாக ஓரம் கட்டிட்டு ஸோ அவருக்கு பதிலாக அவங்க பையனை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பொன்முடி, அதுக்கப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் ஐபிக்கும் திமுக தலைமைக்கும் நிறைய அந்த டேர்ம்ஸ் வந்து இப்போவே சரியில்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இவங்களெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னும் யங்ஸ்டர்ஸை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலியமாக உதயநிதிக்கு கட்சிக்குள்ள இன்னும் செல்வாக்கு அதிகரிக்கும். உதயநிதி கை காட்டக்கூடிய ஆட்கள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வேட்பாளராக நிற்க போகிறார்கள். அப்படின்றப்ப அடுத்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, அதாவது உதயநிதியை வந்து இன்னும் கட்சிக்குள்ள வந்து எலிவேட் பண்றதுக்கு இது ஒரு புதிய யுக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சீனியர்ஸை ஓரங்கட்டினா கட்சிக்கு வந்து எந்த அளவுல பாதிப்பு இருக்கோ அதை சரி பண்றதுக்கு திமுக என்னென்னலாம் இன்னும் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.